Hello everybody, welcome back. அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பிளேடோ கிளே பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். குட்டீஸ், இதை நீங்களே பண்ணலாம். இது செம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவுங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதில் கொஞ்ச நேரம் விளையாடினீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடும். Play-Doh! I'm so excited, kids. You will need 4 tablespoons of all-purpose flour, 2 tablespoons of salt, 1 tablespoon of water, color of your choice. 4 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உப்பு சேர்க்கணுங்க. உப்பு சேர்க்கலன்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும். உப்பு சேர்த்திங்கன்னா நீங்கள் நிறைய நாள் வச்சு விளையாடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு கேசரி பவுடர் தாங்க எடுத்திருக்கோம். Add the water to the flour. இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மைதாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசையணுங்க. Mix. இதில் மணல் மாதிரி வேணும்னா இதில் கொஞ்சோண்டு க்ரீம் ஆஃப் டாட்டார் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மணலாக வரும். தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால கலர் கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. Not able to mix. Dump it on the board. நம்ம சப்பாத்தி கட்டை மாதிரி ஏதாவது ஒரு கட்டையில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. Mixing with your hand to make a perfect dough. Keep mixing, keep mixing, keep mixing. நல்லா ஒரு 2 நிமிஷம் கை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் குட்டீஸை பிசைய விட்டிங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி இந்த டாஸ்க்கை செய்வாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாமே ஒன்று கூடி சூப்பராக சாஃப்டாக வந்துடுங்க. பீட்ரூட்டோட தோலை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெட் கலர் வருங்க. நம்ம பிளேடோ கடையில் வாங்கினோன்னா குட்டி சாப்பிட்ருவாங்களோன்ற பயம் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இது அந்த டோ அளவுக்கு உடம்புக்கு கெடுதி கிடையாதுங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்துடுச்சுன்னு. இப்போ நீங்கள் இதை வச்சு என்ன ஷேப்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். Let me split into 2 so me and Nathan can play. Look what mommy gave me. Show me your hand. Is there any color in your hand? Not at all. Neither. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கலர் கையில் ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணியும் மைதா மாவும் ஒரே அளவு எடுக்கணும். அதுக்கு பாதி அளவு உப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.